ஹலோ நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு ஜான்வரி 13, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண நான் உங்க நிலா. கூடவே நானும் தான் உங்க சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். நாங்க டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸும் எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆமா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். மத்த சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மத்தவங்களை விட பல மடங்கு பெட்டர். எக்ஸாக்ட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த பெரிய பெரிய கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய क्वेश्चंस கூட நாம கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி 5 மடங்கு கண்டென்ட்டை குறைச்சு ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல அதிர தூக்கிட்டு வராங்க. சோ சேனல்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? போலாமே. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். அப்பேடாவோட ரீஜனல் ஆஃபீஸ் ராய்ப்பூர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்பேடா அதோட ஃபுல் ஃபார்ம் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் நம்ம நாட்டுல இருந்து விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகிறத பாத்துக்கறாங்க. இந்த ஆபீஸ சத்தீஸ்கர்ல இருக்கிற ராய்ப்பூர்ல செகண்ட் இந்தியா இன்டர்நேஷனல் ரைஸ் சம்மிட் அப்போ இனாகிரேட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். அடுத்த நியூஸ், பிப்ரஹவா ரிலிக்ஸ் எக்ஸ்போசிஷனை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி நியூ டெல்லியில இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸ்போசிஷனுக்கு பேரு த லைட் அண்ட் த லோட்டஸ் ரிலிக்ஸ் ஆஃப் த அவேக்கன்ட் ஒன். ஓ, பிப்ரவா ரிலிக்ஸா? இது ரொம்பவே ஹிஸ்டாரிக்காச்சே. 1898ல இத பூமிக்கடியில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா எல்லா ரிலிக்ஸும் ஒன்னா டிஸ்ப்ளேக்கு வருது. அதனாலதான் இதுக்கு ஹிஸ்டாரிக் ரீயூனிஃபிகேஷன்னு சொல்றாங்க. ஆமா, இதுல 80க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. ஜூலை 2025ல பெப்பே ஃபேமிலி கலெக்ஷன்ல இருந்து இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வரப்பட்ட ரிலிக்ஸும் இதுல அடங்கும். 6 மாசத்துக்கு பப்ளிக்காக ஓபன்ல இருக்கும். சூப்பர். அடுத்ததா யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா நேஷனல் இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது NIDMS நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காரு. IEDனா இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ், அதாவது தீவிரவாதிகள் கையால உருவாக்குற வெடிகுண்டு. சோ இந்த NIDMS டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் குருகிராம், ஹரியானால இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி கார்ட் கேரிசன்ல பிசிக்கலி லொகேட் ஆகிருக்கு. இத NSGயோட நேஷனல் பாம்ப் டேட்டா சென்டர், அதாவது NBDC டெவலப் பண்ணிருக்காங்க. இது ஒரு செக்யூர் நேஷனல் லெவல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இந்தியால 1999ல இருந்து நடந்த எல்லா பாம்ப் எக்ஸ்ப்ளோஷன் இன்சிடென்ட்ஸ் பத்தின டேட்டாவையும் சிஸ்டமேட்டிக்கா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இது ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி. வாவ், நம்ம செக்யூரிட்டிக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. சரி, அடுத்ததா எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். FY26க்கான GDP ஃபோர்காஸ்ட் வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ற எக்கோவ்ராப் ரிப்போர்ட் படி FY26ல இந்தியாவோட GDP growth 7.5% இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது SBIயோட ப்ரொஜெக்ஷன். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSOவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வகை FY26ல இந்தியாவோட ரியல் GDP growth 7.4% இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ரியல் GDPனா என்ன, நாமினல் GDPனா என்ன, கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஷூர். ரியல் GDPல இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அதாவது விலைவாசி உயர்வை கணக்கில் எடுத்துப்பாங்க. நாமினல் GDPல அப்படி பண்ண மாட்டாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைசஸ்ல அப்படியே கால்குலேட் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சு. சோ NSO வகை FY26ல ரியல் GDP 201.9 lakh crore தொடும். நாமினல் GDP growth 8% ஆகி 357.14 lakh crore இருக்கும்னு எஸ்டிமேட் பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நேஷனல் அக்கவுண்ட்ஸ்க்கான பேஸ் இயரை FY12 சீரீஸ்ல இருந்து புதுசா FY23 சீரீஸுக்கு மாத்த போறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மக்களே, ஒரு சின்ன பிரேக். நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் GKவையும் ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பேக் டு நியூஸ். பேங்கிங் செக்ஷன்ல ஒரு முக்கியமான அப்டேட். RBI 51 நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது NBFCஸோட சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிருக்காங்க. 51? எதுக்கு இவ்ளோ NBFCஸ்க்கு கேன்சலேஷன்? இதுல 35 NBFCs RBI ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாததால நான் கம்ப்ளையன்ஸ்க்காக கேன்சல் ஆச்சு.
மிச்சம் 16 NBFCs அவங்களாவே வாலண்டரியா சரண்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கு RBI ஆக்ட் 1934ல இருக்கிற செக்ஷன் 45IA6 கீழ பவர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்ததா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு புது கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. பேரு ஜீரோ ஃபாரெக்ஸ் டைமண்ட் ரிசர்வ் கிரெடிட் கார்டு. ஆஹா, பேர்லயே ஜீரோ ஃபாரெக்ஸ்னு இருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ், அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கப் கிடையாது. இது வெளிநாடுகளுக்கு அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். கூடவே ஆக்சிலரேட்டட் டிராவல் ரிவார்ட்ஸும் தராங்க. சூப்பர். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ். நம்ம இந்தியாவோட ஆயுஷ் சிஸ்டம்க்கு ஓமன் அண்ட் நியூசிலாந்து கூட போட்ட பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்ல ஃபார்மல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, உனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம். இந்த அங்கீகாரம் கிடைச்சதால ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்குன்னு தனி ஆனெக்ஷஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது நம்ம பாரம்பரிய மருத்துவத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி. டெஃபினெட்லி. இப்போ ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி. இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது ஐரெடாக்கு எக்ஸலென்ட் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கூட போட்ட MOUல அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக தொடர்ந்து 5வது வருஷமா இந்த ரேட்டிங்கை வாங்குறாங்க. FY25க்கு 100க்கு 96.42 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஐரெடாவோட CMD பிரதீப் குமார் தாஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, அண்ட் இது 1987ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் முக்கியம். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். DRDO ஒரு ஆன்டி டேங்க் மிசைலை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட பேரு தேர்ட் ஜெனரேஷன் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், ஷார்ட்டா MPAD GTM. இது ஒரு மூவிங் டார்கெட்டை ஹிட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல டாப் அட்டாக் கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது டேங்கோட மேல வீக்கா இருக்கிற பகுதியில தாக்கும். இந்த டெஸ்ட் மகாராஷ்டிரால அஹில்யா நகர்ல இருக்கிற KK ரேஞ்சஸ்ல நடந்திருக்கு. வாவ், ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னா லான்ச் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அதுவே டார்கெட்டை லாக் பண்ணி அழிச்சிடும். கூல். ஆமா. சரி, இப்போ பிசினஸ் நியூஸ். சிம்பிளி லேர்ன் இந்தியா AI மிஷன் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்? 25 மில்லியன் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஃபவுண்டேஷனல் AI எஜுகேஷன் கொடுக்கத்தான். இதுக்காக யுவா AI ஃபார் ஆல் ன்னு ஒரு நேஷனல் கோர்ஸை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓஹோ, AI ஃபண்டமெண்டல்ஸ், அப்ளிகேஷன்ஸ், சொசைட்டல் இம்பாக்ட் பத்தியெல்லாம் சொல்லி தருவாங்க. கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு இந்தியா AI மற்றும் சிம்பிளி லேர்ன் கோ-பிராண்டட் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். கிரேட் இனிஷியேட்டிவ். அடுத்தது ஒரு பார்ட்னர்ஷிப் தான். மாருதி சுசுகி இந்தியா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு? IOCL பெட்ரோல் பங்க்ஸ்ல வெஹிக்கிள் சர்வீஸ் ஃபெசிலிட்டி செட்டப் பண்றதுக்கு. இனிமே பெட்ரோல் போட போறப்பவே வண்டிக்கு சின்ன சின்ன ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். டைம் சேவிங் ஐடியா. சூப்பர் ஐடியா. IOCLோட சேர்பர்சன் அரவிந்தர் சிங் சாஹ்னி, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, அண்ட் இது 1959ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் சயின்ஸ் நியூஸ். சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் உலகத்திலேயே முதல் முறையா நிலாவுக்காக ஒரு டெடிகேட்டட் டைம் கீப்பிங் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிருக்காங்க. அதோட பேரு லூனார் டைம் எஃபெமெரிஸ் LTE 440. நிலாவுக்கு தனியா டைம் சாஃப்ட்வேரா? எதுக்கு? ஏன்னா நிலாவுல கிராவிட்டி கம்மியா இருக்கிறதுனால அங்க இருக்கிற கடிகாரங்கள் நம்ம எர்த்துல இருக்கிற கடிகாரங்களை விட ஒரு நாளைக்கு 56 மில்லியன்ஸ் ஆஃப் அ செகண்ட் வேகமா ஓடும். இந்த சாஃப்ட்வேர் இந்த நேர வித்தியாசத்தை சரி பண்றதுக்காக ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷனை யூஸ் பண்ணுது. ஃபியூச்சர் டீப் ஸ்பேஸ் நேவிகேஷனுக்கு இது ரொம்ப கிரிட்டிக்கல். அன்பிலீவபிள். சயின்ஸ் இஸ் அமேசிங். இன்னொரு சயின்ஸ் நியூஸும் இருக்கு. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் Cloud9ன்னு ஒரு புது ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சிருக்கு. Cloud9 பேரு நல்லா இருக்கு. இது நம்ம கிட்ட இருந்து 14 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துல மெசியர் 94 ஸ்பைரல் கேலக்ஸி பக்கத்துல இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஸ்டார்ஸே கிடையாது. இது டார்க் மேட்டரால ஆன ஒரு கேஸ் கிளவுட். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஸ்டேட் நியூஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் விமென் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா நம்ம மாநிலத்துல ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸையும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டையும் அட்வான்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமா UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்றதுக்கு இது உதவும். நெக்ஸ்ட், உத்தரப்பிரதேஷ்ல விஷுவலி இம்பேர்டு பர்சன்ஸ்க்காக முதல் ஸ்டேட் லெவல் பிரெயில் லைப்ரரியை லக்னோல இருக்கிற டாக்டர் சகுந்தலா மிஸ்ரா நேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் யூனிவர்சிட்டியில லான்ச் பண்ணிருக்காங்க. லூயிஸ் பிரெயிலோட பர்த்டே அன்னைக்கு இதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. வெரி தாட்ஃபுல். அடுத்ததா அவார்ட்ஸ். புகழ்பெற்ற வயலினிஸ்ட் RK ஸ்ரீராம் குமாருக்கு சங்கீத கலாநிதி அவார்ட் கொடுத்திருக்காங்க.
இந்த அவார்டை மியூசிக் அகாடமி மட்ராஸ் தான் கொடுக்குது. இது கர்நாடிக் மியூசிக்ல இருக்கிற ஹையஸ்ட் ஹானரா கருதப்படுது. அவரோட வயலின் மாஸ்டரிக்காகவும் சங்கீத சாம்பிரதாய பிரதர்ஷினி புக்ல செஞ்ச ஸ்காலர்லி ஒர்க்குக்காகவும் இந்த அவார்ட். கூடவே பரதநாட்டியம் எக்ஸ்பொனன்ட் உர்மிளா சத்யநாராயணனுக்கு நிருத்ய கலாநிதி அவார்டும், வோக்கலிஸ்ட் ஷாமலா வெங்கடேஸ்வரன் அண்ட் தமிழ் மைஸ்ட்ரோ TR கோவிந்தராஜனுக்கு சங்கீத கலா ஆச்சாரியா அவார்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் உஸ்மான் ஹவாஜா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆஷஸ் டெஸ்ட் முடிஞ்சதும் அவரோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும். Oh, he was the winner of the ICC Men's Test Cricketer of the Year 2023. Great player. ஆமா, இன்னொரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். 72nd நேஷனல் வாலிபால் டோர்னமெண்ட்டை பிரதமர் மோடி வெர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது வாரணாசில நடக்குது. இதுல மென்ஸ் அண்ட் விமென்ஸ் 2 கேட்டகரிஸ்லயுமே இந்தியன் ரயில்வேஸ் தான் சாம்பியன்ஷிப் டைட்டில வின் பண்ணாங்க. கேரளா ரன்னர் அப். இந்த இவெண்ட்டுக்கு நண்டு அண்ட் நீரான்னு 2 கல்ச்சுரல் மேஸ்காட்ஸும் இருந்துச்சு. லாஸ்ட் கேட்டகரி புக்ஸ். யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் கிளாசிக்கல் இந்தியன் லாங்குவேஜஸ்ல 55 ஸ்காலர்லி லிட்ரரி ஒர்க்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல 41 புக்ஸ் மைசூருல இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸும் 13 புக்ஸ் சென்னையில இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழும் டெவலப் பண்ணியிருக்கு. இது கூடவே ஹியரிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்காக 45 எபிசோட் திருக்குறள் சைன் லாங்குவேஜ் சீரீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆசம். கடைசியா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்முவோட வாழ்க்கை வரலாற்றை சொல்ற ஒரு தெலுங்கு புத்தகம். பேரு அக்னி சாரசுலோ விகாசின்சின கமலம் திரௌபதி முர்மு. இந்த புத்தகத்தை எழுதினவர் ஃபார்மர் MP யார்லகட்டா லக்ஷ்மி பிரசாத். பிரசிடென்ட்டோட ட்ரைபல் ரூட்ஸ்ல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் அவங்களோட பயணத்தை சொல்லுங்க. இதோட சிறப்பு என்னன்னா, இந்த புத்தகத்தை ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் தான் அன்வீல் பண்ணாங்க. A truly touching gesture. Absolutely. இதோட இன்னைக்கு நியூஸ் முடியுது. வெயிட் முடியல, முக்கியமான ஒன்னு இருக்கு. எல்லாரும் டெலிகிராம்ல நடக்கிற எங்களோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்க்கு வாங்க. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. தினமும் நைட்டு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக் வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சோ உங்க ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும் ஃபன்னா கத்துக்கவும் உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான செஷன்ல சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிபி மற்றும் நிலா. டேக் கேர் அண்ட் கீப் லேர்னிங். பை பாய்.